ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பர்கள் அனைவருக்கும் அநேக வணக்கங்கள். நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரோதி வருடத்தில் கோச்சார அடிப்படையில் கிரகங்களின் பயிற்சியில் முதல்ல வர்றது இந்த குரு பயிற்சி. மிகப்பெரிய கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு, இந்த 3 கிரகங்கள் தான் வருட கோச்சார பயிற்சியாக நம்ம பார்க்குறோம். அதில் இந்த வருஷத்தில் முதலாவதாக வருவது குரு பயிற்சி. இந்த வருஷத்தில் குரு மட்டும் இந்த வருஷத்தில் பயிற்சி ஆகிறாரு. அவர் காலபுருஷ தத்துவத்தில் முதலாவது ராசியான மேச ராசியில் இருந்து 2வது ராசியான ரிஷப ராசிக்கு வராரு. மேச ராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலேருந்து ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 1/5/2024 புதன்கிழமை அன்று சித்திரை மாதம் 18ஆம் தேதி மாலை 5:21 மணி அளவில் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியின் மூலமாக எந்தெந்த ராசிக்கு எப்படியான பலன்களை கொடுக்க போகிறாங்க, எந்தெந்த ராசிக்கு மத்தியம பலன்களை கொடுக்க போகிறாங்க, எந்த ராசி பரிகாரம் பண்ணி நல்ல விஷயங்களை நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமா 3 செக்மெண்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த ரிஷப குரு பயிற்சியில் சொல்லப்படுகிற ராசிகள் அந்தந்த ராசி மற்றும் லக்கணத்துக்கு இந்த பலன்கள் பொதுவாக அமையும். இது பார்த்திங்கன்னா கோச்சாரப்படி ஒரு 25% தான் இந்த பலன்கள் நமக்கு ஒத்துப்போகும். மற்றபடி ஜாதக ரீதியாக அவரவர்கள் தசாபுத்தி எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கேன். இது போன்ற வீடியோக்களை இந்த தொடர்ந்து எல்லா ராசிகளுக்கும் உள்ள வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம இந்த சேனலில் பதிவு பண்ணுவோம். அதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ங்கிற பட்டனை அமுக்கிங்கன்னா ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை அமுக்கி தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். இந்த மிதுன ராசிக்கு 12வது வீட்டில் குரு பயிற்சி ஆகிறாங்க. 12வது வீடு என்பது விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானம் இது மத்தியம பலன்கள் கொடுக்கக்கூடிய ராசியில் இந்த மிதுனத்தை நம்ம சேர்த்துருக்கோம். என்ன காரணம்னா இந்த 12ஆம் வீட்டுக்கு வர விரய குரு செலவுகளை மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்துவார். அதை சமாளிக்கணும். அதை சமாளித்து அதை சுப செலவுகளாக மாற்றிக்கணும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 7-10க்கு அதிபதியான குரு 12வது வீட்டுக்கு வராங்க. அதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். 12வது வீட்டில் இருந்து 4ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் 6ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறாங்க. 8ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாங்க. இப்போ இந்த 4, 6, 8ஆம் பார்வை அப்படிங்கிறது என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. குரு இருக்கிற இடத்த விட பார்க்கும் எந்த இடத்த பார்க்குறாங்களோ அந்த இடம் நன்மை செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4ஆம் வீட்டை பார்ப்பதனால இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தாயார் ஸ்தானத்துக்குள்ள உள்ள பிணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். பணம் பல வழியில் வரும். நீங்கள் கடன் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஆனால் அந்த பணத்தை நம்ம விரயமாக இல்லாமல் சுப செலவுகளாக நம்ம மாற்றிக்கிறது நம்முடைய திறமையை பொறுத்து. அது மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கலாம். தாயாருக்கு உடல்நிலை கொஞ்சம் சீராகும். அது மாதிரி 6வது இடத்தை மிதுன ராசிக்கு 6வது இடத்தை குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது எதிரிகள் எதிர்ப்புகள் கொஞ்சம் நீங்கும். இது வரைக்கும் இருந்து எதிர்ப்புகள் கொஞ்சம் நீங்கும். அது மாதிரி பணம் பல வகையில் வரும். பணம் பல வகையில் நமக்கு வரும். அதை நம்ம ஒரு சுப செலவுகளாக மாற்றிக்கணும். அதே நேரத்தில் இந்த பணம் கையாளக்கூடிய இடத்துல இருக்கவங்க, கேஷியரு அந்த மாதிரி இருக்கிறவங்க அதை ஒரு ஜாக்கிரதையாக நம்ம கையாளணும். இல்லாட்டி நமக்கு ஒரு அவப்பேறு ஏற்பட்டுரும். அதே நேரத்தில் பாருங்கன்னா குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு
ஒரு சந்தோஷம் அதெல்லாம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்த ஒரு ஒரு மனக்கசப்பான நிலைகள் மாறி ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படும். 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது கொஞ்சம் நல்லதா இருக்கும். அதே மாரி பெண்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது வேலைக்கு போகும்போதோ, வேலையில் இருக்கும்போதோ, வீட்டு வேலைகள் பார்க்கும்போதோ, அடுப்படி வேலைகள் பார்க்கும்போதோ, கொஞ்சம் பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு வேலை பார்க்கணும். அதே மாரி வந்து பார்த்திங்கன்னா, சிலருக்கு வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திடீர்னு வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்துச்சுன்னா விட்டுறாதீங்க. அதை பயன்படுத்திக்கங்க. முக்கியமாக இந்த குரு பெயர்ச்சி வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மத்திம பலன்களை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்தாக இங்கே பதிவு பண்ணுறோம். என்ன காரணமா விரயகுரு. இந்த விரயகுரு மிகப்பெரிய வந்து ஒரு விரயத்தை செய்யக்கூடிய சூழ்நிலை இருப்பார். அதே மாதிரி உடம்பில் வந்து கொஞ்சம் உங்களுடைய உடம்புக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா முடியலைன்னா உடனே மருத்துவரை அணுகி சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த விரயகுருவிலேருந்து தப்பிச்சுக்கலாம். இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய இந்த இந்த நல்ல பலன்களை கிடைக்கணும், குரு பயிற்சியினுடைய முழுமையான பலன்களை கிடைக்கணும். அதே நேரத்தில் இந்த மத்திம பலன்களுக்குள்ள சில கெடுப்பதங்கள் குறைகிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவ ஆலயங்கள் உள்ள குருஸ்தலத்துக்கு போய் தட்சிணாமூர்த்திக்கு போய் கொண்டக்கடலையில் மாலை சாத்தி வழிபடலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரலாம். ஏதாவது இந்த அறுபடை வீடுகளில் உள்ள முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரலாம். கோவிலில் வந்து நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு வந்தோம்னா இந்த கெடுபலன்கள் கொஞ்சம் குறையும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது தானமாக கொடுக்குறாந்தா, யாருக்காவது தானமாக கொடுக்குறாந்தா, கோவிலில் வந்து நீங்கள் வந்து கோவிலில் வந்து கொண்டக்கடலை அது மாதிரி விஷயங்களை வந்து அவிச்சு நமக்கு வந்து பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுத்து வந்தால் உங்களுக்கு இந்த கெடுபலன்கள் குறைஞ்சி சுப பலன்கள் கொஞ்சம் நல்லா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அனைவரும் இறையருளால் அனைத்து நன்மைகளையும் பெற்று பெருவாழ்வு பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்த ஜோதிட சம்பந்தமான கலாச்சாரம் சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டு நன்றி, வணக்கம்.